ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகிறீங்கனாக்கா, இந்த டைம்லேயாவது வந்து நம்ம இலக்கிய வந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் வந்து என்ன ஆச்சுனாக்கா, நம்ம இலக்கியாவில் வந்து வெளியே வர முடியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம கௌதம் இலக்கியாவை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நேர்மையாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் வந்து பாடுபட்டுருக்காங்க. இந்த டைமில் என்ன ஆச்சுனாக்கா, நம்ம அஞ்சலி மேலே வந்து ஒரு கேஸை வந்து போட்டு அவளை தூக்கி உள்ளே வச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பண்ணாங்க. ஒரு பக்கம் வந்துனாக்கா லெட்டரும் வந்து இப்போ இந்த இலக்கியா வந்து சைடு வந்து போயிடுச்சு. இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுனாக்கா, இந்த கோர்ட்டில் வந்து என்ன ஆகுது, நம்ம ஜட்ஜும் வந்து வராமல் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு பக்கம் பணத்தை வாங்கிட்டு அவர் வந்து ஃப்ராடு வேலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நல்லது பண்ணி அவருக்கு பிரச்சனை மட்டும்தான் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி பண்ண ஃப்ராடு வந்து ஒவ்வொன்றும் வந்து மன்னிச்சு விட்டு என்ன பண்ணாங்கனாக்கா, பெரிய தப்பை வந்து அவங்களே வந்து பண்ணிட்டாங்க. இந்த டைம்லேயாவது வந்து கொஞ்சம் கிரிமினலாக யோசித்து எப்படியாவது வந்து நம்ம இலக்கிய வந்து வெளியே கொண்டு வரணும். இப்போ இந்த வக்கீல் வந்து என்ன பண்ணாருனாக்கா, இந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு வந்து என்ன பண்ணாருனாக்கா, பணத்தை வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து நம்ம இலக்கிய வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, கோர்ட்டுக்குள்ளே வந்து கூட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்குள்ளே கூட்டு போன ஆச்சுனாக்கா, நம்ம ஜட்ஜி வந்து என்ன பண்ணார், அவரும் ஒரு பக்கம் பணத்தை வாங்கிட்டு, இந்த வக்கீல் வந்து ஒரு பக்கம் பணத்தை வாங்கிட்டு ரெண்டு பேருமே வந்து மோசடி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரெண்டு பேருக்குமே வந்து கால் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் வந்து எஸ்எஸ்கே வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிடுறாங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆகுதுனாக்கா, நம்ம அஞ்சலி வந்து இப்போ எஸ்எஸ்கேல வந்து சொல்லி தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் இல்லை, வக்கீல் போனாதானே வந்து அங்கே கேஸ் வந்து எடுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க, எஸ்எஸ்கே கூட வந்து சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க. ஆனால் வந்து நம்ம கௌதம் வந்து இந்த எஸ்எஸ்கேவை எவ்வளோ தான் பழி வாங்கினாலையும் கொஞ்சம் கூட வந்து பொறுத்துக்கிட்டே கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்து இந்த கௌதம் வந்து மட்டை தட்டிகிட்டே இருக்கணும், அவன் பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பாடுபட்டுருக்காங்க. ஆனால் வந்து நம்ம இலக்கிய வெளியே வந்தாங்கன்னா போதும், இந்த அஞ்சலியோட கதையை வந்து டோட்டலே வந்து முடிச்சு கட்டுருவாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இந்த அஞ்சலி பண்ணுது, இந்த பைரவி பண்ணுது, இந்த எஸ்எஸ்கே பண்ணுது, 3 பேர் வந்து மன்னிச்சு விட்டு தான் வந்து அவங்களுக்கு பெரிய ஆப்பை வந்து அவங்களே வச்சுட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பைரவிக்கு வந்து சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும். இந்த அஞ்சலி கூட வந்து சேர்ந்துட்டு சரியான ஜால்ரா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சி ஆகணும். முக்கியமாக வந்து நம்ம இலக்கிய வெளியே வரத்துக்கு அடுத்து வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க, நம்ம அர்ஜுன் சார் இருக்காங்களா, அவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவர் ஒரு கிரிமினல் வக்கீல், அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆக போகுதுனாக்கா, இந்த கௌதம் வந்து இந்த இலக்கிய வந்து வெளியே கொண்டு வரப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன தண்டனை கிடைக்க போகுதுனாக்கா, இந்த வக்கீல் வந்து இந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு வந்து பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கும் வந்து சரியான தண்டனை வந்து கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் இந்த டாக்குமெண்ட் மொத்தத்தையும் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம கௌதம் வந்து எப்படியோ வந்து கிரிமினலாக பண்ணி என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம எஸ்எஸ்கே மொத்த டாக்குமெண்ட் பணத்தை எல்லாம் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனால் இருந்தாலையும் வந்து இவனை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலே வந்து இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலி வந்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியா வந்து நல்லபடியாக வெளியே வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தப்பை பண்ணிட்டு இருக்க இந்த அஞ்சலிக்கு வந்து சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காம வீடியோக்கள் லைக் போட்டு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.